ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் மாம்ஸ் கிச்சன். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியே நம்ம ஜெயஸ்ரீயோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஃபுல் டே வந்து என்ன பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வெற்றிக்கு வந்து சன்னுக்கிட்ட காட்டுறது அப்போ வந்து சூப்பராக இருக்குடா, சூட்ஸ்லாம் அழகாக இருந்தது. அதனால் அதை ஒரு கிளிப்பிங் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அண்டு ஜெயஸ்ரீயோட பர்த்டே பிஃபோர் டே வந்து அவங்க அப்பா சாக்லேட் சென்ட் வந்திருந்தாங்க. கிளாஸில் பசங்களுக்கெலாம் வந்து சாக்லேட் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஸ்கூல் டேஸில் வந்திருக்கு பாப்பாவோட பர்த்டே. அதனால் இந்த எக்லஸ் சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எவ்வளோ பேருக்கு வந்து சொல்லப்போனால் 90s கிட்ஸ்னாலே வந்து பெரும்பாலும் பர்த்டே எப்போ வரும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். பர்த்டே அன்றைக்கி என்னென்னா நம்ம கலர் ட்ரெஸ் போட்டு போவோம், சாக்லேட் எடுத்துகிட்டு போவோம். யாருக்கெல்லாம் அந்த ஞாபகங்கள்லாம் இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போல்லாம் வந்து அது ஒரு தனி ஹாப்பியாக இருக்கும். எப்படா பர்த்டே வரும்னு இருக்கும். நம்ம கலர் ட்ரெஸ் போட்டு சாக்லேட் எடுத்துகிட்டு போய் எல்லாேருக்கும் கொடுப்போம். அண்ட் வந்து அப்போல்லாம் வந்து பர்த்டேனா பக்கத்தில் வீட்டில் அத்தை மாமான்னு நம்ம கூப்பிட்டு பழகியிருப்போம். அதனால் எல்லார் வீட்டுக்கும் சாக்லேட்ஸ் கொடுப்போம். இப்போல்லாம் அந்த கலாச்சாரம்லாம் போயிடுச்சு. ஏன்னா வந்து இப்போது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜெயஸ்ரீயோட பர்த்டே மார்னிங் அவங்க பார்க்கலாம். இந்த வருஷமாவது அப்பா அம்மா சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும், நல்ல புத்தி கூட ஆண்டவா அப்படின்னு வேண்டி. ரெண்டு பேரும் தான்டா. ஓகே, நல்லபடியா சந்தோஷமா சீக்கிரமா ஏந்திருக்கணும், பண்ணணும். கீழே வைக்க கூடாது கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு. பாரா ஸ்கூலுக்கு போகுதுடா அது. வெற்றிக்கு வேணுமா? ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. ஓகே, ஏய் அண்ணா சாக்லேட் கொடு ஃபர்ஸ்ட். அண்ணா சாக்லேட் கொடு, கிளம்பு. இந்த சாக்லேட் எடுத்து கொடு. இல்ல பாக்ஸ் இருக்கு. அந்த டைரி மில்க் தாத்தா, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க தாத்தா. அது எப்படியா இருந்தாலும் 9:30 மணிக்கு தான் கம். தாங்க. ஹாப்பி பர்த்டே. இந்த சாக்லேட் கொடுறீ அண்ணாவுக்கு. ஹாப்பி பர்த்டே வணக்கம். ஏன்னா தாத்தா சனிக்கிழமை திடீர்னு கோயிலுக்கு போயிட்டா. ஆமாண்டா, அதெல்லாம் போக கூடாது. சண்டே தான் போகணும். சண்டே காலைல இந்த அம்மையா இந்த டீ கொடுங்க தாத்தா. அவர்ட்டே கொடுங்க. அண்ணா கூப்பிட்டு அண்ணா இது கையில வாங்கி ஃபர்ஸ்ட். இந்த அண்ணா பரவாயில்ல, இந்த அண்ணா இல்ல கேக்குறேன். தாத்தாவே பெருசா ஓகே. நான் இந்த சாக்லேட் எடுத்துக்கோ. வரமா கால குடுமா சீக்கிரம் டைம் போடு. ஓகே, சாக்லேட் கொடுத்துட்டியா அண்ணாவுக்கு? அண்ணா கேப்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் என்ன தாத்தா? ஒண்ணில ஸோ இப்படி தான் வந்து மார்னிங் போச்சு. பாப்பா வந்து ட்ரெஸ் பண்ணி அழகாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. இந்த ட்ரெஸ் தான் போட்டு அனுப்பியிருந்தேன். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக வேண்டாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த ட்ரெஸ் தான் போட்டு அனுப்பிச்சிருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் தான் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு போனோம். ஸோ வாங்க இப்போ நம்ம திருவேற்காடு கோவிலுக்கு தான் போகிறோம். வாங்க எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணலாம். அங்கே போய் விட்டுக்கலாம். கொடுங்க, அப்படியே கொடுங்க. ஸ்லைடு இருக்கா? ஜெய்சிங்க பாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு பூ வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு நடந்து போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா திருவேற்காடு கோவில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக வந்து புதுப்பிக்கிறாங்க. அதனால் வந்து இந்த பக்கம் மெயினாக சன்னதி இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் அங்கேருந்து மூலவர் சிலையை வந்து எடுத்து பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க. அந்த மண்டபம் பக்கத்துலேயே அந்த நம்ம கோவிலை சுற்றி மண்டபம் கட்டியிருந்தாங்க இல்லையா, அதில் அந்த சைடு மண்டபம் பிரத்திங்கிற இருக்கும் இல்லையா,
அந்த மண்டபத்தில் வந்து வச்சு இப்போ வந்து இந்த டைமில் இருக்காங்க. இப்போ எப்போ வேலை முடியும் தெரியல. ஆக்சுவலாக வந்து வேலை நடக்குதுன்னு தெரியாது. நாங்கள் போய் ரொம்ப நாள் ஆகிடும். நாளைக்கு சரி போயிட்டு சாமி பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையிலேருந்து சூப்பராக பார்த்தோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. இது வரைக்கும் வந்து நாங்கள் திருவேற்காடு கோவில் போயிருக்கோம். குழந்தையிலேருந்தே வந்து திருவேற்காடு கோவிலுக்கு அம்மா கூட்டிகிட்டு போவாங்க, அப்பாவும் அம்மாவும். அப்பா வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் வந்து நாங்கள் அடிக்கடி போவோம், ஆட்டோலேயே போயிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் முகப்பேர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு இங்கேருந்து பக்கம்தான். பட் நாங்கள் போயிருக்கோம், அப்பா அண்ணா கூட போனதில்லை. அப்பாவையும் அண்ணாவையும் இந்த முறை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் 6 பேர் தான் போயிருந்தோம். சூப்பராக இருக்கும். சைடில் கடைங்கள்லாம் பார்த்துட்டே வாங்க அப்படியே பேசுகிறத கேட்டுட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் ரீச் பண்ணிட்டோம். இங்கே திரும்ப போன பிறகு தான் தெரியும் இந்த மாதிரி சாமி வந்து மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்றது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நார்மலாக இல்லை, ரொம்ப நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கீழே பார்க்கக்கூடாது. அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அங்கே பக்கத்தில். சரிங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோவில் ரொம்ப பழக்கம், அதனால் அவங்க மூலிமா வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி கிட்ட வீடியோவில் இருக்கா ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான ஒரு தரிசனம்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக சாமி பார்த்தோம். அதுக்கு வந்து நம்ம அந்த அண்ணனுக்கு வந்து இந்த வீடியோலையும் நன்றி சொல்லிக்கிறோம். அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம், ரொம்பவே சந்தோஷமாக மனநிறைவோடு சாமி பார்த்தோம் அன்றைக்கி. ஜெய்ஸ்ரீ பர்த்டே, ஜெய்ஸ்ரீயால் நாங்கள் எல்லாருமே சூப்பராக சாமி பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் அந்த அம்மனோட அருள் வந்து கிடைக்கட்டும். இந்த வெள்ளிக்கிழமை அதுமா அதுக்காக தான் நான் போடுறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து திருவேற்காடு கருமாரியம்மன் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன், ரொம்ப அருமையாக இருக்கும் கோவில். அம்மனும் ரொம்ப அருமையாக இருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. கேப் புக் பண்ணால் கேப் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு லேட்டாக தான் புக்கிங் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் பண்ணோம். என்னென்னா அண்ணா வந்து சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து ஜெயஸ்ரீக்காக சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து கோவில்லே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், அதையும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள்.
ஓகே பாய் 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 சூப்பர் நைஸ் பாய் பாய் எல்லாரும் பாய் சொல்லுங்க பாய் 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 வெற்றிவேல் பாய் பெல்ட்டை கைட்டு அடிக்க போறாரு அப்பா அவனை அப்படியே சுத்த ஜெயஸ்ரீ அப்படியே கொம்பு சுத்துற மாதிரி பண்ணு பர்த்டே பேபி வேலை செய்யறது எவ்வளோ பெரிய விஷயம் ஹாப்பியாக நாங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களோட சூப்பரான ஜெயஸ்ரீயோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சுது. ஸோ ஜெயஸ்ரீக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே மெனி தேங்க்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், டாட்டா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.